அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நமக்கு தேர்வு வந்துடுது. அதனால் தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்னா திருப்புதல் நடத்தி ஆகணும். இது வரைக்கும் படிக்காதவங்க கூட இந்த திருப்புதலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? இயல் 1 தான் நான் உங்களுக்கு பரிசைக்குரிய பாடப்பகுதியாக சொல்லியிருக்கேன். இப்போ இயல் 1ல் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை. இப்போ இன்பத்தமிழில் உங்களுக்கு மனப்பாட பாடல் இருக்குது. இன்பத்தமிழில் நம்ம பார்ப்போம். இன்பத்தமிழில் 6 வரிகள் மனப்பாட பாடல். அந்த 6 வரியையும் வாசிக்கிறேன், கவனிங்க. தமிழுக்கும் அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்பத் தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பெயர் இன்பத் தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். இந்த 6 வரி மனப்பாட பாடல். இந்த பாடலை யார் எழுதினார்னா பாரதிதாசன். சரியாப்பா? இது படித்து எழுதி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வரும். சொல்லும் பொருளும். நிருமித்த, உருவாக்கிய, சமூகம், மக்கள் குழு, விளைவு, விளைச்சல், அசதி, சோர்வு. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து சரியான விடையெல்லாம் எல்லாம் படித்து வச்சுக்கோங்க. சரியா? ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும். அசதி நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. நிலவென்று முன்னாடியே நம்ம படித்ததுனால நான் சும்மா கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. தமிழ் குட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழங்கள். புத்தகத்தில் குறிக்காதவங்க எடுத்து வச்சு குறிச்சுக்கோங்க. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். இப்போ பொறுத்துக. சரியா? பாடலின் கருத்துப்படி ஏற்றபடி பொறுத்துக. விளைவுக்கு நீர், விளைச்சல் கொடுக்கக்கூடியது நீர், அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். சரியாப்பா? அடுத்து ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. பேர், நேர், நீர், ஊர். இது எல்லாம் இரு முடிஞ்சிருக்கா? அடுத்து நம்ம குருவினாவில் பார்ப்போம். பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் அமுது, நிலவு, மனம். அமுது போன்று இனிமையானது, நிலவு போல குளிர்ச்சியானது, மனம் போன்று எங்கும் பரவியுள்ளது. சரியாப்பா? நல்லா கவனிங்க. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் அமுது, நிலவு, மனம். நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? நான் தமிழை உயிருடன் ஒப்பிடுவேன். என்னோட உயிர் போன்றது அப்படின்னு சொல்லி ஒப்பிடுவேன். நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அதை ஒப்பிடுங்க. இன்பத்தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் 2 எழுதுக. நமக்கு 6 மனப்பாட வரி இருக்குங்கிறனால நீங்கள் ஏதாச்சும் 2 எழுதுனா ஓகே தான். தமிழுக்கும் அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். விளைவுக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு அது. இது கண்டிப்பாக வரும். நல்லா படித்து வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சமுதாய முன்னேற்றத்துக்கு முக்கிய பங்கு வகிப்பது நீர். அதுபோல சமூகத்தின் முன்னேற்றத்துக்கு தமிழ் முக்கிய பங்கு வகிக்கிறது. சமுதாயம்ங்கிறது நம்ம இருக்கக்கூடிய மொத்த குழுமம் அப்படின்னு சொல்லலாம். அதோட முன்னேற்றத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது நீர். சமூகம், நம்ம சமூகம் முன்னேற்றத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய தமிழ். சமுதாய முன்னேற்றத்துக்கு நீர், சமூக முன்னேற்றத்திற்கு தமிழ். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பாடல் வரியையும் எழுதுனீங்கன்னா நல்ல மதிப்பெண் கிடைக்கும். தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். சமுதாய முன்னேற்றத்துக்கு முக்கிய பங்கு வகிப்பது நீர். அதுபோல சமூகத்தின் முன்னேற்றத்துக்கு தமிழ் முக்கிய பங்கு வகிக்கிறது. சரியாப்பா? அடுத்து நமக்கு இங்கே சிந்தனை வினா. வேல் என்பது ஒரு ஆயுதம். தமிழ் ஏன் வேலுன்னு ஒப்பிடுகிறது? தமிழ் வேல் எப்படி கூர்மையானா அது போல வார்த்தைகள் சிலது ரொம்ப நோவடிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது இருக்கு. ஆனால் ரொம்ப கூர்மையானது. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை சரியான விலையில் கொண்டு போய் சேர்த்துடலாம். சரியாப்பா? அடுத்து நம்ம தமிழ் கும்மியில பார்ப்போம். தமிழ் கும்மி இது சாதாரண பாட்டு தான், மனப்பாட பாடல் கிடையாது. சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு, கடல்கோள், மேதினி, உலகம், ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு, உள்ளத்தில் அறியாமை. சரியா? இங்கே இதெல்லாம் பரிசைக்கு வர தேவையில்லை. இந்த இதை பார்த்து வச்சுக்கோங்க. சரியான விட எப்பயுமே பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வரும். தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், மேன்மை அடையலாம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. மேதினி, மேதினா உலகம். எங்கே இருக்கவங்க வேணால் நம்ம இங்கே தொலைபேசி மூலமாக பேச முடியுது இல்லையா? கைபேசி, தொலைபேசி இதெல்லாம் பேச முடியுது, அதை தான் சொல்லியிருக்காங்க. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது செம்மை குட்டல் தமிழ். பொய் அகற்றும், பொய் குட்டல் அகற்றும். பிரித்தல்லும் போது இப்படி கிடைக்கும். பொய் குட்டல் அகற்றும். பாட்டு குட்டல் இருக்கும், சேர்த்தல் கிடையாது, பாட்டு இருக்கும். எட்டு குட்டல் திசை, எட்டு திசை, எட்டு திசை.
நயம் எழுதுக. இது முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, இறுதி எழுத்து ஒன்று வருவது என்னது இயைபு. சரியாப்பா? இப்போ முதல் எழுத்து ஒன்றி வருவது, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். கவனிங்க. எட்டு, எட்டிடவே முதல் எழுத்து ஒன்றி வருதா? ஊழி, ஆளி, இது இரண்டாம் எழுத்து ஒன்றி இருக்குதா? சரியாப்பா? அடுத்து காட்டிற்கும் பாட்டிற்கும் கடைசி எழுத்து ஒத்திருக்கா? இதுதான் இயல்பு. சரியா? இதே போல நீங்க பரீட்சைக்கு இப்போ வராது, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது முக்கியம். தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன யாவை? தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன யாவை? நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சிருங்க, ஃபுல்லா பார்த்துக்கங்க. தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன யாவை? தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன: தமிழ் மொழி பொய்யை அகற்றும், தமிழ் மொழி அறியாமையை நீக்கும், தமிழ் மொழி உண்மையை ஊட்டும், தமிழ் மொழி அறத்தை தரும், தமிழ் மொழி சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும். சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும். சரியாப்பா? என்னென்னங்கிறத நம்ம பாடப்பகுதியில் முன்னாடியே படிச்சிருக்கோம். அடுத்து இது எங்க இருக்குன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பாடலின் பொருள்ங்கிற இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வரும். தமிழ் மொழி பொய்யை அற்றும், அது மனதின் அறியாமை நிற்கும், அதுங்கிறதுக்கு பதிலாக தமிழ் மொழின்னு போட்டு வச்சிருக்கீங்க. ஓகேவாப்பா? இந்த பேராகிராஃப் தான் நான் இப்போ எழுதியிருக்கிறது. ஓகேவா? அடுத்து செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் சொல்லியிருக்காங்க. செந்தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். 8 திசைகளிலும் பரவ வேண்டும். செந்தமிழின் புகழ் இதிலே வந்தது. எங்கெல்லாம்ங்கிறதுல 8 திசைகளிலும் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். அப்படி 8 திசைகள் தான் நீ எடுத்து பொழுது போறீங்க, ஆனால் கண்டிப்பா இந்த கொஸ்டின் வரும். அடுத்து காலவல்லத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் என்று கவிஞர் கூறுவதன் காரணம் என்ன? காலவல்லத்தை எதிர்த்து நிற்கக்கூடியதுன்னு கவிஞர் கூறுவதற்கு காரணம் என்ன? ஆழிப்பெருக்கிற்கும் பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். இந்த பாடல் எருவரி எழுந்துட்டு பெரும் கடல் சீற்றங்கள் காலமாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி தமிழ் என்று கவிஞர் கூறுகிறார். எவ்வளோ தூரம் வெள்ளப்பெருக்கு எழுது வந்திருந்தாலும் நம்ம என்ன பண்றாங்க? தமிழ் நிலைத்து நிற்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் இது சொல்லியாச்சு. தமிழ் கும்மி பாடலின் வழி நீங்கள் அறிந்து கொண்டவற்றை உன் சொந்த நடையில் எழுதுக. நமக்கு பாடலின் பொருள் இருக்கு இல்லையா, அதையே நீங்க உங்க நடையில எழுதுற மாதிரி எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. தமிழ் மொழி அறியாமையை எவ்வாறு அகற்றும்ங்கிறத நீங்க படிச்சிருக்கீங்க. அதை நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க உங்க சொந்த நடையில எழுதுங்க. நம்ம இப்ப தமிழ் கும்மி வரைக்கும் பார்த்துட்டோமா? அடுத்து வளர்தமிழ்ல இந்த நிறைய பேருக்கு இது முன்னாடியே படிச்சு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா எப்பயினாலும் வரும். இந்த வட்டம் வரல, ஆனா தெரிஞ்சுக்கோங்க. 25 மார்க்கு தான் நம்ம பரிச்சு வைக்கிறோமா? அதாவது தமிழ் எண்கள் உங்களுக்கு எந்த வகுப்பு போனாலும் கடைசியா தெரிஞ்சிருக்கும். கடலை உருண்டை நுணுக்கி சமைச்சு ருசிச்சு சாப்பிட எங்க அம்மாட்ட கொடுத்தேன் நோ சொல்லிட்டு, அதாவது 0 வந்திருக்கு பாத்தீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த எண்களை எழுதிட்டு இது ஒரு கோட்வேர்டு மாதிரி நம்ம சொல்லியிருக்கேன், முன்னாடியே நடத்தியிருக்கேன். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ பரீட்சைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல, இது பார்த்துக்கோங்க. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. தொன்மையோட சொல்லோட பொருள் என்னதுன்னா பழமை. இடப்புறம் இடம் கூட்டல் புறம். சீரிழமை சீர்கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். சிலம்பு அதிகாரம்னு வராது, சிலப்பதிகாரம்னு வரும். கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவதும் எங்கும் காணும் என்று பாடியவர் யாரு? பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எதோட அடிப்படையில்? எண்களின் அடிப்படையில. சரியாப்பா? நம்ம சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக. தனிச்சிறப்பு நடனக்கலை தெரிந்திருந்தால் அது தனிச்சிறப்பு வாய்ந்தது. இது தனித்திறமை அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தி எழுதலாம். நாள்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். சரியா? இப்ப நம்ம குருவினா பார்க்க போறோம். குருவினா
தமிழ் மூத்த மொழி எனப்படுவது எதனால்? மூத்த மொழின்னு சொல்றாங்க எதனால? சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றி இருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். தொல்காப்பியம் தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான நூல். அதற்கு முன்னதாகவே தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும். எனவே தமிழ் மொழியை தொன்மையான மொழி என்று மூத்த மொழி என்கிறோம். இதை நம்ம புத்தகத்திலையும் நாம் குறிச்சிருக்கேன். இங்க பாருங்க, இதை அவசரத்தில் பார்க்க முடியலன்னா இங்கேருந்து பார்த்துக்கோங்க. சரியா? சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கு. இதுல இருந்து நமக்கு இங்கே தொன்மையான மொழி வரைக்கும். சரியாப்பா? புரியுதா? பக்கம் 9 இருக்கும். இது வரைக்கும் படிச்சிருங்க. அடுத்து, நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்கள் பெயர்களை எழுதுக. இது முக்கியம். இதை நல்லா படிச்சுங்க, கண்டிப்பா வரும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சரியா? ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஆனா இவங்க தமிழ் காப்பியங்கள் ஏதாச்சும் தான் எழுதியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கோம்? ஐம்பெருங்காப்பியங்களை எழுதியிருக்கோம். அடுத்து, அக்ரிணை பாகற்காய் ஆகிய சொற்களின் சிறப்பு யாது? அக்ரிணை பாகற்காய் இதுக்குரிய சிறப்பு கண்டிப்பா வரும், எழுதி வச்சுக்கோங்க. உயர்திணை, அக்ரிதிணை என 2 வகை திணைகள் உள்ளன. உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அக்ரிணை, அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டுள்ளனர். பாகற்காய் கசப்பு சுவையுடையது. அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய், பாகு அல் கூட்டல் காய் என பெயரிட்டனர். இங்க பாருங்க, பக்க எண் 9 உயர்திணை இதுல இருந்து குறிச்சுக்கோங்க. உயர்திணை இது அறிவோம். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் பெயரிட்டனர் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, அடுத்து பாகற்காய் கசப்பு சுடையது. அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் என வழங்கினர். இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ்மொழி. பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ். இதையும் சேர்த்து எழுதிருங்கப்பா. இந்த 2 பேராகிராஃப் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா வரும் சொல்லிட்டு படிச்சு எழுதி பாருங்க. அடுத்து, தமிழ் மொழியை தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார். பல மொழிகள் தெரிஞ்சிருந்த பாரதியார். நமக்கு இது மட்டும் இல்லாம பல மொழிகள் தெரிஞ்சிருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இதாவது எங்கும் காணும் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாராட்டுகிறார். மற்ற எல்லாமே படிச்சிருந்தாலும் இதுதான் இருக்கிறதே சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து 5 வரிகளில் எழுதுக. தமிழ் மொழி என்றும் இளமையானது. நான் உங்களுக்கு புத்தகத்தை அந்த கொஸ்டின் காமிச்சுக்கிறேன். இந்த தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை நயம், சொல்லினிமை, இதெல்லாம் இதுலேருந்து இது வரைக்கும் வரும். சரியாப்பா? அடுத்து, தமிழ் மொழியின் சிறப்பை 5 வரிகளில் எழுதுங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த நுழைமுன்னு மூத்த தமிழ்மொழி என்றும் இனிமையானது, எளிமையானது, இனிமையானது, இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது, உலக ஒன்றாக விளங்குவது தமிழ்மொழியின் சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 5 கேட்டிருக்காங்க. நம்ம 5 பாயிண்ட் எழுதிக்கலாம். சரியாப்பா? நம்ம அதை தான் எழுதியிருக்கோம். உலக செம்மொழி ஒன்றாக விளங்குவது தமிழ்மொழியின் சிறப்புகள். ஓகே, அடுத்து நம்ம இது பார்த்துட்டோமா? அடுத்து, கனவு பழித்தது. இந்த இதுல இன்சுவைங்கிற பாப்பா அவங்க அத்தைக்கு கடிதம் எழுதுறாங்க. இன்சுவைங்கிற பாப்பா யாருக்கு எழுதுறாங்க? கடிதம் எழுதுறாங்க. எதுக்குன்னா அவங்களோட எதிர்கால கனவை குறித்து எழுதுறாங்க. சரியா? இந்த பாடம் நாம ஆல்ரெடி படிச்சிட்டோம். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, 6ஆம் வகுப்புல படிக்கக்கூடிய தன்னோட மாணவி எதிர்கால கனவை குறித்து எழுதியிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து, இதுதான் ரொம்ப முக்கியம். இலக்கணம் எப்பயுமே நமக்கு தேவைப்படக்கூடியது. உயிரெழுதி தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். 2 மாத்திரை அளவுள்ள சொல். உயிரெழுத்துல தொடங்கக்கூடிய 2 மாத்திரை அளவுள்ள சொல்லும் போது ஈ எழுதலாம், ஆ எழுதலாம். இதெல்லாம் 2 மாத்திரை அளவுள்ள சொல்லா வர்றது தான். அடுத்து, 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல். நீ, வா, இதெல்லாம் நெடில் எழுத்துக்கள் எல்லாமே 2 மாத்திரை அளவு உள்ளது. குறில் எழுத்துக்கள் எல்லாமே 1 மாத்திரை அளவு உள்ளது. ஒற்றெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் எல்லாமே எத்தனை மாத்திரை அளவு? அரை மாத்திரை அளவு உள்ளது. ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான். சரியாப்பா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குறில் எழுத்து 1 மாத்திரை, நெடில் எழுத்து 2 மாத்திரை,
மெய்யெழுத்துக்கள் அரை மாத்திரை. இப்போ குருவினா தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? அவையாவை. தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். இங்கே தான் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுச்சுங்க. இது எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. அவை எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். நல்லா படித்து எழுதி பார்த்துக்குங்க. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். முன்னாடியே என்ன எழுதணும்? தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5 அவை அப்படின்னு போட்டு தான் எழுதணும். சரியாப்பா? நம்ம எழுதுற வச்சு தான் நமக்கு நல்ல மார்க் கிடைக்கும். மெய்யெழுத்துக்கள் 3 வகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. இப்போ மெய்யெழுத்துக்கள் நம்ம என்னென்ன இது சொல்லியிருக்கோம்? இங்கே பாருங்க, வன்மையாக ஒலிக்கின்றன வல்லினம், இடையினம், மெல்லினம். சரியாப்பா? அது கசட தபரங்கிறதோட மெய்யெழுத்துக்கள் தான் நம்ம இது பண்ணியிருப்போம். இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான், இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 6ம் வன்மையாக ஒலிக்கின்றன வல்லின எழுத்துக்கள். இன்னு, 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 ம, இன்னு ஆகிய 6ம் மென்மையாக ஒலிக்கின்றன மெல்லினம். இ, இர், இல், இல் ஆகிய 6ம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் 2க்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன. இது என்னது? இடையினம். அதாவது 2க்கும் இடைப்பட்டு இருக்குல்ல, அதனால இது இடையினம். சரியாப்பா? அடுத்து தமிழ் எழுத்துக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. அந்த மாத்திரை அளவை இங்கே குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. மாத்திரை என்பது இங்கு பல கால அளவை குறிக்கிறது. இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை குறிக்கும் கால அளவு 2 மாத்திரை. அப்புறம் மெய்யெழுத்துக்கு என்ன எழுதணும்? அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரைன்னு எழுதிடணும். சரியாப்பா? அங்கே எழுதாமல் வச்சுக்காங்க, நீங்கள் என்ன பண்ணிடணும்? எழுதிடணும். ஓகேவாப்பா? அடுத்து இதெல்லாம் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. பழமொழியின் சிறப்பு இதில் இருக்கிறத வச்சு தான் எழுதணும். சுருங்க சொல்வது நோயற்ற வாழ்வு தருவது சுத்தம், உடல் ஆரோக்கியமே உழைப்பிற்கு அடிப்படை, உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை? உணவு, உடை, உறைவிடம். பத்திக்கு பொருத்தமான தலைப்பிடுக. நோயற்ற வாழ்வு இப்படின்னு கூட எழுதிக்கலாம், இல்லை சுத்தம் சோறு போடும்னு கூட எழுதிக்கலாம். அடுத்து பிறமொழி கலப்பின்றி எழுதுக. எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் பள்ளியில் சுற்றுலாவிற்கு அழைத்து செல்கிறார்கள். பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. பெற்றோரிடம் அனுமதி கடிதம் பெற்று வர சொன்னாங்க. இந்த என்ன மாதிரி நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுக்கு இது விடுப்பு விண்ணப்பம். அடுத்து மகிழ முடியக்கூடிய சொற்களை வெண்மை, உண்மை, தூய்மை, தாய்மை, தன்மை, இனிமை, பொறுமை இப்படின்னா எழுதிக்கலாம். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக வரும். கரும்பு, கரு, கம்பு. சரியா? கவிதை, கவி, தை, கதை, விதை. பதிற்று பத்து, பதி, பற்று, பத்து. பரிபாடல், பரி, பாடல், பால், பல். இங்கே இருக்கக்கூடிய சொற்களை நம்ம நூல்வெளி, கண்மணி, விண்மீன், நீதி நூல் இப்படி நம்ம என்ன பண்ணுறோம்? சொற்களை புதிய சொற்களை இணைச்சி உருவாக்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், நீதி நூல், தமிழ்மொழி, மணிமாலை, கண்மணி, விண்வெளி இப்படிலாம் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது நம்ம அகர வரிசை சொற்களை நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். சரியாப்பா? இதில் இருக்கக்கூடிய நம்ம கவிஞர்கள் பேரை எடுத்து எழுதியிருக்கோம். இது கண்டிப்பாக வரும், இதில் கண்டிப்பாக வரும், அதனால் நல்லா படித்து வச்சுங்க. வலஞ்சுழி கிளாக் வைஸ், இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ், இணையம் இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் இன்ஜின், முகநூல் ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்க்ரீன், செயலி ஆப், மின்னஞ்சல் இமெயில். சரியாப்பா? இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த இதை திருப்பி இப்போ ஒரு தடவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புரியும். குறிக்காதவங்க குறித்து வச்சுக்கோங்க. தேர்வை நல்ல முறையில் பண்ணுங்கள், நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.